கிறிஷே நம்ம புது வீட்டுக்கு வந்துட்டோம்டா. வந்துட்டோமா, சூப்பர். அப்புறம் என்னன்னா கேட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஆமாடா, நம்ம ஒரு லக்ஸரி வீடை தான்டா வாங்கியிருக்கோம். நான் பாரு, நம்ம கார் இங்கே தான் இருக்குது. ஆமாண்ணா. சரி, ஓகே அண்ணா, நீங்கள் இங்கே சுற்றிட்டு இருங்க, நான் உள்ளே போய் பார்க்க போகிறேன். எதுவும் உடச்சி வச்சாதரா. நான் அண்ணா ஒன்றுமே பண்ண மாட்டேண்ணா, நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். அங்கே ஏதோ பார்த்து போடா. ஒன்றுமே கேட்க மாட்டான்டா. ஸோ நம்மளும் என்னென்னா கைஸ், நான் ஒரு புது வீடு வாங்கியிருக்கேன். இப்போ நாங்கள் வந்துடுவோம். நம்ம காரெல்லாம் இங்கே எல்லாம் டெவலப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நான் என்னென்னா ஆக்சுவலாக இப்போ நம்மக்கிட்ட ஒரு ராயல் என்ஃபீல்டு ஒரு தாரும் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்டரில் ஒரு காரு வாங்குவோங்க. கார்லாம் வாங்கறதுக்கு சேர்த்து வச்சிட்ருக்கோம். ஸோ அந்த சேர்த்து வைக்கிறோம். ஸோ அதெல்லாம் முடிச்சது தான் ஒரு காரை நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ இப்போ நான் எங்கே போகிறேன்னா, வீட்டுக்கு நிறைய கிச்சன் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, சமையல் திங்ஸு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வர போகிறேன். என் தம்பி கிறிஷ் இங்கே போயிட்டான் உள்ளே, வீடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அவனையும் கூட்டிகிட்டு போகலாம் தான் இருந்தேன். சரி, ஓகே, நம்மளே போகலான்னு சொல்லிட்டு இப்போ நான் போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மளிகை ஜாமான் கடை இருக்கும். அங்கே போனால் தான்டா ஒரு நிம்மதியாக இருக்கும். நம்ம வந்துட்டோம். இங்கே தான் நம்ம உள்ளே போய் வாங்க வேண்டியது தான். எல்லாமே உள்ளே வச்சாச்சு, எல்லாம் சீட்டுக்குள்ளே வச்சாச்சு. ட்ரெயின் வர்றக்குள்ளேயும் நம்ம இப்படி தாண்டிடணும்ப்பா. அப்படா தாண்டிட்டோம். என்னது இது இன்னைக்கு. ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு வீடு வாங்கியிருக்கோம். இல்லை, என்ன கிறிஷ் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னு தெரியலங்க. அவன் தம்பிங்க கிறிஷ் தம்பி ஐயோ ஏந்திரு. ஸோ இப்போ நான் செக்யூரிட்டியில் நான் புக் பண்ணுவேங்க. ஆக்சுவலாக செக்யூரிட்டியை புக் பண்ணும். பின்ன நம்ம செக்யூரிட்டி ஃபஸ்ட்டு 2 செக்யூரிட்டியை நம்ம வெளியில் போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ செக்யூரிட்டி தேடுறக்காக நம்ம இப்போ போகிறோம். இருங்க நம்ம தம்பி கிறிஷ் வரானா பார்ப்போம். அவனையும் வேணால் கூட்டிகிட்டு போயிடலாம், ஏன்னா வீட்டில் தனியாக இருக்கான். இந்த கிறிஷுங்க கிறிஷே என்னடா இங்கே காணும். கிறிஷே என்னடா அவன் எங்கேயும் காணும். மேலே இருக்கானோ? இங்கே இருக்கான் பாருங்க, வந்துட்டு இருக்கான். என்னடா இது அண்ணே, வீடு சூப்பராக இருக்குண்ணே. சரி, ஓகே, நான் செக்யூரிட்டி புக் பண்ணக்காக போகிறேன். வரியா? அது நான் நான் இப்போ என்ன சொல்ல வர்றது. வரியா இல்லையா அண்ணே? நான் விட்டு கிளம்பிடுவேன்டா. வரியா இல்லையா சொல்லு, அப்போ தான் எனக்கு ஒரு இது கிடைக்கும். சரி, ஓகே, நான் வரேன். வாடா அப்போ. அண்ணே, நம்ம வீட்டில் நான் போகிறோம். பைக்கா காரா? இப்போ தான் பைக்கில் அப்படி வந்தோம், காரில் அப்படி போயிடலாம் நம்ம தார. சரி, ஓகே, நான் கார்லேயே போயிடலாம். ஏறா. ஸோ இவன் கூட வச்சு நான் அப்புறப்பா இருக்கேன். ஸோ ஓகே, நம்ம போயிடலாம். ஸோ நம்ம இங்கே கிறிஷ், நம்ம இப்போ செக்யூரிட்டி தேட்டருக்காக போயிட்டுருக்கோம்டா. ரொம்ப நேரம் ஆகும். அதெல்லாம் பரவாயில்ல, நம்மள ட்ராவல் பண்ணிடலாம். அப்படியாடா சொல்கிற? சரி, ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு ஏதோ பிரச்சனை கேட்குறது. ஸோ நம்ம அவ்வளோதான்டா, வந்துட்டோம். பக்கத்தில் வந்துட்டோம்டா. அப்படியாண்ணே? சரி, ஓகே. எங்கண்ணே? அதை ஏதோ இங்கேயோ தான்டா. இங்கே வண்டி நிறுத்தலாம், ஏன்னா இங்கே தான் இருக்கும். சரி, ஓகேண்ணா, இறங்குடு. இறங்குடா. இறங்குண்ணா.
ஸோ சார் நீங்கள் தான் வந்து போலீஸ் இதை பண்ணுறாங்களா? ஆமாம் சார், நாங்கள் தான் வந்து போலீஸ் செக்யூரிட்டி வேணும், செக்யூரிட்டி பண்ணுவோம். சார் உங்களுக்கு என்ன வேணும்? சார் எனக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு போலீஸு ரெண்டு போலீஸ் வேணும் சார். ஓ அப்படியா, சரி ஓகே. ஸோ இங்கே ஸ்ட்ராங்கானவங்க பார்த்தோன்னா இவன் தான். ஸோ இவனை வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து 20,000 ருபீஸ் வேணும். அப்படின்னா நீங்கள் பர்மனெண்ட்டாக இவங்களை வச்சுக்கலாம். சரி ஓகே சார், 20,000 தானே, கொடுத்துட்றேன். சார் நான் வந்து உங்களுக்கு பே பண்ணிட்டேன் சார். ஓகே, நீங்கள் வீட்டுக்கு போகிறக்குள்ளேயும் அவங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்க. சரி ஓகே சார், நான் வரேன் சார். ஓகே. டே தம்பி, நம்ம புக் பண்ணிட்டோம்டா, இனிமேல் வீட்டுக்கு போகிற வேலை தான். வா. ஓ அண்ணே, அவங்க சொன்ன மாதிரி வந்து வீட்டுக்கு அவங்க நிறுத்திடுவாங்களா இல்லாட்டி நம்மளை ஏமாற்றிடுவாங்களா? டே எனக்கும் அந்த மாதிரி தான் டவுட்டாக இருக்கே. அது மட்டும் அவன் இல்லாட்டி திருப்பி இங்கே வந்து அவ்வளோதான் உண்டு இல்லாமலே ஆக்கிடலாம் அப்படி. சரி ஓகே, நான் வண்டியில் ஏறுறா சீக்கிரம். இருங்க நான் ஏறுறேன். எனக்கு ஒரு விடுக்கமா டவுட்டாக தான்டா இருக்கு. சரி ஓகே, நான் வீட்டுக்கு போங்க, அப்போ பார்த்துக்கலாம். ஓகே அண்ணி, அவங்க சொன்ன மாதிரியே நான் 2 பேர் வந்து இறக்கியிருக்காங்க. ஆமாடா, இப்போ தான்டா எனக்கு நிம்மதியாக இருக்குது. சரி ஓகே, இனிமேல் ப்ரொடெக்ஷனுக்கு இனிமேல் வந்து ஆள் கிடச்சாச்சு. ஸோ டே டாமி, எப்படிடா இருக்கேன்? ஐயோ என்னையோ சோறே போடல இன்னைக்கு. இருறா, 2 நிமிஷத்தில் போடுறேன். இவன் வேற சோறுன்னு அலையிறான்டா. டே வாடா டே. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம புது வீடு வாங்கியிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து புது வீடை வந்து காமிச்சிடலாம் உங்களுக்கு. நான் காமிச்சிட்றேன். நீ கொஞ்சம் சுற்றிடுறா. ஆனால் நான் போய் வீட்டில் போய் சுற்றா போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட கராஜ். அப்போ நீயும் நிறைய கார் வந்து உள்ள நிறுத்துகிறோம். ஒரு நாள் வாங்குகிறோம், 2 கார் வாங்குகிறோம். ஸோ இப்போ வந்து இதுதான் எங்கள் பெட்ரூம். சூப்பராக இருக்குல்ல? ஸோ இது வந்து எங்கள் கிச்சன். இதில் தான் சமையல் எல்லாமே பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து இங்கே வந்து நம்மளோட ஹாலை ஏன்டா மேலே கட்டியிருக்க கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரியல. நான் அதை கரெக்டாக சொன்னேன், ஒரு வியூவாக இருக்குல்ல, அதனால். ஸோ இது வந்து ஜிம்மு. ஸோ இது இங்கே ஜிம்மு, இங்கே வந்து கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுற ஏரியா. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்னடா இது ஜிம்மு இது, அது அது பக்கத்துலேயே கம்ப்யூட்டர் கேட்டிருக்கலாம். அதுதான் நான் வந்து சம்மந்தமே இல்லாமலே தான் கட்டியிருக்கேன் இதை. ஸோ வந்து நீங்கள் வந்து ஏசிலாம் இங்கே இருக்கும், ஃபேன் ஓடிட்டுருக்கு. ஸோ இதாங்க நம்மளோட டோட்டல் ஏரியாவே. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.